எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஒரு சில பேர் அம்மாவோட குலதெய்வத்தை வணங்குவாங்க, ஒரு சில பேர் அப்பாவோட குலதெய்வத்தை வணங்குவாங்க, ஒரு சில பேர் வந்து அப்பா வந்து சொல்லாம இருந்திருப்பாரு, இல்ல ஒரு சில பேர் சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க வந்து குலதெய்வம் தெரியாமலே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் நம்ம பிரசனம் பார்த்து கரெக்டா அந்த குலதெய்வம் எது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க எந்த குலதெய்வத்துக்கு நம்ம போக முடியலன்னு மன வருந்தி, அல்ல எந்த குலதெய்வம் நம்ம காணா போச்சுன்னு மன வருந்தி, எந்த குலதெய்வம் இல்லைன்னு மன வருந்தி கேட்கறோம் இல்லையா, அந்த தெய்வமே நமக்கு ஒரு மாற்று தெய்வத்தை பிரசன்னத்துல சொல்லும். பிரசன்னம் அப்படின்னாவே பூர்வ ஜென்ம கர்ம அமைப்புகள், அதனால் தற்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை நுனித்துல்லியமாக அவன் குலதெய்வத்திலே கேட்கறது, இல்ல இஷ்ட தெய்வம் எதுவும் அதிலே கேட்கறது. எனக்கு பிரசன்னம் பார்த்தவர் எனக்கான கோயிலை காட்டின பின்னாடி நான் போய் அங்க போய் நின்று சாமி கும்பிட்டு பின்னாடி அப்படியே நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத கொடுத்தாரு. அந்த கோயில் என்ன அப்படிங்கிற பிரசன்ன நுனித்துல்லியமா தெரியும். அது நம்ம எப்பவுமே அலைஞ்சிட்டே இருக்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு ஃபோக்கஸ்டா ஒரு கோயிலை பிடிச்சோம்னா அதே போதும். அந்த 26 வயசு பசங்க எல்லாமே இப்போ எல்லாமே தொழில் தொலைவிட்டு இருப்பான், என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே தொலைவிட்டே இருப்பான். அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த தொழிலை நீ பண்ணுப்பா, இந்த பிஸ்னஸை நீ பண்ணு, இல்லை நீ இந்த வேலைக்கு போ, இல்லை இதை நீ பண்ணாத இதை நீ பண்ணு அப்படின்னு எக்ஸாக்டாக நுனித்துல்லியமாக சொல்லணும்னா அதுக்கு பிரசன்னம் பெரிய தீர்வாக இருக்கும். சனி சார்ந்த தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரசன்னம் பார்க்குறோம், சனி தான் பாதிப்பு, வேலையால் கடுமையான பிரச்சனையாக இருக்கும், வேலையால் திண்டாட்டமாக இருக்கும், பாதம் மூட்டு அங்கங்கே ஜாயிண்டாக வலிக்குது சாமின்னு சொல்லுவாங்க. இப்போ சனியினுடைய தொந்தரவுகள் இது மாதிரியா இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம், இந்த பரிகாரங்கள் எளிமையான பரிகாரம், நேரத்திற்கு எந்திரிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் தான். காலையில் நேரமாக எந்திரிங்க, சூரியன் உதயமாகவும் நீங்கள் எந்திரிச்சு. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர், மக்கள் ஜோதிடர், திருச்செந்தூரார் திரு சிர் நித்யா குருஜி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. பிரசன்னம் இப்போ வந்து ஜோதிடம் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பிரசன்னத்தை பற்றி இப்போ நிறைய பேர் தெரிய வந்திருக்கு. அதில் என்ன விசேஷங்கள் இருக்குது, அதில் என்ன அதிசயங்கள் இருக்குது, பிரசன்னம்னா என்ன, அதை பற்றி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபாம்மா. கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள், கருணாமூர்த்தி, கருணையே வடிவமாக வறியவருக்கும் வாடியவருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார வணங்கி ஆதன் சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என் மனதார்ந்த வணக்கங்கள். தீபமாக்கு ஸ்பெஷலா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கேன் ஐயா. எனக்கு நீங்க பிரசனம் சொல்லியிருக்கீங்க, என் பையனுக்கும் நீங்க பிரசனம் சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாரும் ஜாதகம் பார்ப்போம், ஜாதகத்துல இருக்க குறைகள் நிறைகள் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இப்போ பிரசனம்ன்றது இப்போ நிறைய இடத்துல பேசப்பட்டுக்கிட்டு வருது. அதுல நீங்க பெரிய எக்ஸ்பெக்ட், ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன், இது மக்களுக்காகவோ ஒரு டிவி நிகழ்ச்சிக்காகவோ இது நான் பேச வரல, இது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் இது வந்தேன். இது பிரசனம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிரசனம் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து நீங்க வந்து வியந்தது ஒண்ணு இல்ல, அதுல நடந்த அற்புதம் அதிசயம் என்ன, இதனால பலன் அடைஞ்சாங்க, அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்களா? பிரசன்னத்துல நிறைய பார்த்தாச்சு. இப்போ வருடத்திற்கு குறைந்தபட்சமாக ஒரு 3000 to 4000 பிரசன்னம் நான் பார்க்குறேன். அப்போ நிறைய மக்கள் பார்க்கறது எல்லாமே மிராக்கிள் தான். பிரசன்னம் பார்க்கறதே ஒரு அதீவ அனுகூலம் தான், ஏன்னா அது எல்லாருக்கும் வாய்க்காது. இப்போ இந்த இடத்துல இந்த நிகழ்வுல நீங்க இந்த கலர் ட்ரெஸ்ஸோட நான் இந்த கலர் ட்ரெஸ்ஸோட இந்த நேரத்தில் சந்திக்கணும் அப்படிங்கிறதே பிரசன்னம் தான். அப்போ இதுல வந்து ரொம்ப நம்ம மெய்சிலிர்த்து போகக்கூடிய நிகழ்வுகள் மனுஷனுக்கு, அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்க்கு பார்த்த பிரசன்னத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், அவங்களுக்கு பிரசன்னம் போடும் பொழுது நான் பிரசன்னம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க, தாம்பலம் கொடுக்குறாங்க, இதுதான் அவங்க பண்ணது, உட்காடுறாங்க, குலதெய்வம் பேர் சொல்றோம். ஆமாங்க ஐயா, நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, பிரசன்னாவே அவங்க என்ன காரியத்துக்கு வந்தாங்க நம்ம சொல்லணும், அதான் பிரசன்னம். நீங்க இதுக்காக வந்திருக்கீங்க, உங்க கோயில் இது, உங்க சுவாமி இது, உங்க தெய்வம் இது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படின்னா தான் பிரசன்னம் கரெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை கேட்கணும் அவங்கள்ட்ட. உங்க குலதெய்வம் வாங்கலம்மனா, இப்ப கருணா வாங்கலம்மன், செல்லாண்டியம்மனா, இல்ல கருப்பண்ணா சுவாமியா, இல்ல அங்காளம்மனா, ஆமாம் அப்படின்னா கரெக்டா வந்திருக்கு, நம்ம கரெக்டா கணிச்சிருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு குலதெய்வத்தை நான் பேரை சொல்றேன். அதுக்கு அடுத்ததாக இந்த காரியத்திற்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். என்ன காரியம் சொல்றேன் அப்படின்னா, உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் கேன்சர் இருக்கா அப்படின்னு நான் கேட்கறேன். கேன்சர் இருக்கா, அது சார்ந்த இறப்புகளும் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவங்க வந்து வந்ததே அதுக்கு தான் சாமி, உங்களை பார்க்க வந்ததே அதுதான். என்னுடைய கணவருக்கு பிளட் கேன்சர்,
என்னுடைய கணவருடைய அம்மாவுக்கும் கேன்சர். 2 பேருக்குமே இப்போ அதிதீவிரமான சிகிச்சை போயிட்டு இருக்கு. குடும்பத்தில் ஆல்ரெடி ஒரு கேன்சர் இறப்பும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ இதுதான் பிரசன்னத்தில் வருது. அவங்க கேள்வி வந்துருச்சு, அவங்க குலதெய்வம் வந்துருச்சு. இப்போ இதுதான் இப்போ அவங்க பிரசன்னம் அப்படின்னாவே பூர்வ ஜென்ம கர்ம அமைப்புகள், அதனால் தற்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை நுனித்துல்லியமாக அவங்க குலதெய்வத்திலே கேட்கறது. இல்ல இஷ்டதெய்வம் எதுவோ அதிலே கேட்கறது. நீங்க முருகப்பெருமான விரும்பி கும்பிட்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தீபமாக நம்மளும் முருகர் தான் அத்தனையும். அப்போ நம்ம முருகனை கும்பிட்டுட்டே இருப்போம். அவனுக்கும் நமக்கும் நிறைய பிரார்த்தனை இருக்கும். அவன் என்ன சொல்றான் நம்மகிட்ட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில சமிக்கைகள் பிரசன்னம். அப்போ அவங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, அவங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதுட்டே அதற்கான தீர்வுகள். இப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, கேன்சர்னு உட்காந்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, எல்லாமே இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? எப்படி போகும், அடுத்ததாக எப்படி இருப்பாங்க, பொழைப்பாங்களா இல்லையா, என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, டாக்டருக்கே தெரியாது. அப்போ அதுல இறைவனை நம்புறோம். அப்போ அவங்களுக்கு முருகனை எண்ணி நம்ம முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து பிரசன்னம் போடும் பொழுது முருகர் என்ன சொல்றாரு? காப்பாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாரு. எந்த வகையிலும் பிரச்சனை வராது, உங்க புருஷன் உயிர் கெட்டிமா, உனக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வராது, காப்பாத்தி கொடுக்குறோம். மாமியாருக்கும் படிப்படியாக ரெக்கவர் ஆகிடும். ஹீமோ போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, வாரம் ஒரு ஹீமோ. அவங்க கரூர் வந்து சென்னை வந்து ஹீமோ பண்ணுறாங்க, வாரம் ஹீமோ. அந்த ஹீமோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. படிப்படியாக அவருக்கு ரத்த அணுக்கள் கூட ஆரம்பிச்சோம். அவர் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி நல்லபடியாக வந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு டேட்டில், அதான் இன்னைக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குற டேட்டில் அவர் நான் மீட் பண்ணிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட இருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு, நல்லா பேசுகிறாரு. வெளியே வந்து போக முடியாது, மாஸ்க் போட்டுட்டு போவாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தவர் இப்போ ஷார்ட் டேர்ம் பீரியடில், அதாவது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து நிற்கிறார். அப்படின்னா இது மருத்துவ உலகில் நிறைய மருத்துவர்களுடைய கருணையோடு சேர்த்து முருகப்பெருமான் கருணையும் இதில் இருக்குது. இது மாதிரி நிறைய அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் பிரசன்னத்தில் செய்ததை, நாங்கள் சொன்னதை அவங்க செய்தது, அதனால் அவர் இப்போ நல்லபடியாக இருக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கே, அப்போ அவர் நம்ம குழந்தை மாதிரி அவர் பார்க்கும்போது நம்ம, ஏன்னா அவருக்கு மறு உயிர் வந்திருக்கு. அப்போ ரொம்ப அதுக்கான பரிகாரங்கள் நீங்க சொல்றீங்க. ஆமாம், பரிகாரம் அப்படின்னா பொதுவாக பரிகாரம்னு விட மக்கள் பார்க்கும் பொழுது ஏதோ செலவு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து நேரத்துக்கு சாப்பிட்றத கூட ஒரு பரிகாரம் தான். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு சிலர் டைம் சாப்பிட்டா செட் ஆகாது, நீங்கள் விருப்பம் போல சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு நிறைய பூ சாப்பிட சொல்லுங்க, வாழைப்பூ சாப்பிடுங்க, முருங்கைப்பூ சாப்பிடுங்க, அகத்தி பூ சாப்பிடுங்க. அது ஒரு பரிகாரம் தான். பிரசன்னத்திலே இது ஒரு பரிகாரம். உதாரணம் வச்சுக்கோங்க, இப்போ சனி சார்ந்த தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரசன்னம் பார்க்குறோம், சனி தான் பாதிப்பு. வேலையால் கடுமையான பிரச்சனையாக இருக்கும், வேலையால் திண்டாட்டமாக இருக்கும், பாதம் மூட்டு அங்கங்கே ஜாயிண்டாக வலிக்குது சாமின்னு சொல்லுவாங்க. வீட்டில் யாராவது ஒருத்தர் பெரியவர்கள் கம்பல்சரி எலும்பு சார்ந்த அல்லது ஒரு பெயின் சார்ந்த, முதுகு தண்டுவடம் சார்ந்த ஒரு உபத்திரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க எவ்ரி மந்த். கால்நடைகள் நிற்காது, இறந்து போகும். கால்நடைகள் ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, உபத்திரம் வரும். நம்ம வேலை நல்லா ஜோராக போயிட்டுருக்கோம், டப்புன்னு எல்லாமே படுத்துக்கும். இப்போ இதெல்லாமே சனியினுடைய ஒரு பாதிப்பு. எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவீங்க, சுடும், சில நேரம் ரன்னிங் நோஸ் இருக்கும், தும்பல் வரும். அப்போ இது மாதிரி உதாரணம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இதனோட இந்த கிரக பாதிப்பு இருக்கும். அப்போ ஒரு மக்களுக்கு புரியும் வண்ணமா, இப்போ சனியினுடைய தொந்தரவுகள் இது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரங்கள் எளிமையான பரிகாரம். நேரத்திற்கு எந்திரிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் தான். காலையில் நேரமாக எந்திரிங்க, சூரியன் உதயமாகும் போது நீங்கள் எந்திரிச்சிருங்க. நம்ம செயல்பாடே பரிகாரம் தான். நிறைய தண்ணி குடிங்க, அதே மாதிரி குளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு குளிச்சுக்குங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வழிபாடுன்னு போது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரோட்ல முடியாம படுத்திருப்பாங்க, கொசுகடியில படுத்திருப்பாங்க, வீடு இருக்காது, யாரும் பார்த்துக்காத ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போய் அவங்களுக்கு மாசம் நிதி கொடுக்குற அளவுக்கு நமக்கு தெம்பு கிடையாது. ஒரு கொசுவில் வாங்கி கொடுக்கலாம், நிம்மதியா தூங்குவாங்க இல்லையா, கொசு கடிக்காம தூங்குவாங்க. அன்னையில இருந்து ஒரு 2 பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், அன்னையில இருந்து பெட்ஷீட் போட்டு நிம்மதியா தூங்குவான். கொசுபத்தி காயில் வாங்கி கொடுக்கலாம், இல்ல வெயில்ல உட்காந்துரு பழவத்துட்டு இருப்பாங்க, ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம். இப்படியே அது மாதிரி முடியாதவர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்யறது பரிகாரம் தான். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடு தான். அவங்களுக்கு சொன்னது இப்படி வழிபாடு தான். அது நல்ல மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். ஒரு உயிரவே கட்டியா பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா நீங்க பிரசன்னத்துல இதுவும் சமீபமா நடந்தது. நான் இப்போ 11 ஆண்டு காலமா பிரசன்னம் பார்க்குறோம். இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கும், நிறைய மிராக்கிள்ஸ். தொழிலே இல்லை அப்படின்னு, எனக்கு பிஸ்னஸே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெஷ், அதாவது ஒரு இப்போ ஜென் கிட்ஸ் சொல்லக்கூடிய 2000 பிறந்த எல்லாம் இப்போ 25 வயசு 26 வயசு ஆயிடுது. அந்த 26 வயசு பசங்க எல்லாமே இப்போ எல்லாமே தொழில் தொலைவிட்டு இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே தொலைவிட்டே இருப்பான். அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி, இந்த தொழிலை நீ பண்ணுப்பா, இந்த பிஸ்னஸை நீ பண்ணு, இல்லை நீ இந்த வேலைக்கு போ,
இல்லை இதை நீ பண்ணாத இதை நீ பண்ணு ம். அப்படின்னு எக்ஸாக்டா நுனித்துல்லியமா சொல்லணும்னா அதுக்கு பிரசனம் பெரிய தீர்வா இருக்கும். அதுல வந்து ஒரு உதாரணமா 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நெருங்கிய கிளைண்ட். அப்போ இப்போ உறவு உங்களை போல அவர் வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போ எந்த ஒரு தொழிலும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, ஒரு ஓட்டு வீட்டில் இருக்காங்க. நாங்க பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு பட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றோம். பட்டு இப்போ படிப்படியாக வளர்ந்து தமிழகத்தில் மிக பிரபலமான ஒரு பட்டு நிறுவனமாகவும் மிக பிரபலமாக தொழில் செய்யக்கூடியவராகவும் முருகப்பெருமானுக்கு பெரும் தானம். முருகப்பெருமான் நமக்கு வந்து போய் இந்த கிருபானந்த வாரியார் இருக்கும் பொழுது அவர் போய் அவரோட அடியாற்றலாம் தொண்டு இது கேட்பார், யாசகம் கேட்பார். அது மாதிரி நான் போய் ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு, தைப்பூசம் அன்னைக்கு ஐயா பண்ணி கொடுங்க அப்படின்னா மனம் கோணாமல் யோசிக்காமல் பலாயிரம் மக்களுக்கு அன்னதானத்துக்கு பணம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு முருகப்பெருமான் உயர்த்தி வச்சிருக்கான். 9 வருஷத்துல இந்த வளர்ச்சி. இன்னைக்கும் குரு பூர்ணிமா அன்னதானமா இருக்கட்டும், தைப்பூச அன்னதானமா இருக்கட்டும், கேட்டதுக்கு பணம் தராங்க. அந்த நிறுவன பேர் கூட சொல்றேன், ஏன்னா அவங்க நிறைய கொடை கொடுக்குறாங்க, நிறைய தானம் பண்றாங்க. கரூர்ல இருக்கு. அப்போ அவங்க வந்து பல்வேறு தொண்டுகளை முருகருக்கு செய்யறாங்க. ஆமா, பட்டுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கடை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான். அப்போ அவங்க வந்து நம்ம கிளைண்ட் தான், நம்ம நெருங்கிய உறவு. இப்போ இது போல நிறைய உறவுகள், நிறைய உங்களுக்கு இவ்வளவு தூரம் முருகனுக்கு கொடுக்கற காரணம் பிரசன்னம் தான். அதனுடைய அவர் முருகப்பெருமான் கொடுக்குறாரு, திருப்பியும் கொடுக்குறாங்க. ஏன்னா எதுவுமே இல்லாம ஒரு வளர்ச்சிக்கு வரும்போது அவங்களுக்கு அது தெரியும் இல்லையா, இல்லாததை பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை கிடையாது. அப்போ முருகப்பெருமான் கொடுத்தாரு, இதை நம்ம திருப்பி அவர் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி பல்வேறு மிராக்கிள்ஸ் முருகனை அவங்களை கும்பிட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம், திருச்செந்தூர் போங்க சொன்னோம், இந்த தொழில் ஆரம்பிங்கன்னு சொன்னோம், இந்த வால்யூம் ஆரம்பிக்கலாம், இவ்வளோ கடன் வாங்கலாம், இவ்வளோ வேலையாட்கள் நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாமே A to Z பிஸ்னஸ் பற்றிய எந்த ஒரு காரியத்தை பற்றி நுனித்துல்லியமான அமைப்புகள் பிரசன்னத்தில் தெரியும். எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் அதை நம்ம பார்க்க முடியும். எந்த தொழில் சலூன் வச்சிருக்கவங்க கூட நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் யூனிஃபார்ம் கொடுக்கலாம், ஏன்னா அதுல வேலை ரொம்ப பிரச்சனை. சலூன் தொழில் வேலை கடுமையான பிரச்சனை. அப்போ என்ன கலர் யூனிஃபார்ம் கொடுக்கலாம், கிளைண்ட்ஸ் உள்ள வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம். உதாரணமா நாங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு பார்க்குறோம், ஒரு ஹோட்டல் பிரசன்னம், அது பெரிய ஹோட்டலு. அப்போ ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஒரு க்ரௌட்லாம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அது ரெகுலராக இல்லை. திடீர்னு ஒரு சாட்டர்டே சண்டேனா வீக்கெண்ட் நல்லா இருக்கு, மீதி நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கு. அப்படி வந்தாலும் பணம் தாங்க மாட்டேங்குது. அது ஒரு பிரபலமான ஹோட்டல், நாமக்கல் மாவட்டத்தில் அந்த ஹோட்டல் இருக்கு. அப்போ நான் அவங்க போய் பிரச்சனை சிம்பிளாக ஒரு சீட் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம், நீங்கள் வரவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு நீர்பானம், அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு கொடையா பண்ணி. ஆமா, அது அவர் சொல்றாரு. ஆமா ஐயா, அது கொடுத்தா எப்படிங்க காஸ்ட் கட்டுப்படியாகும், உங்களால் எப்படி கொடுத்தா கட்டுப்படியாகுமோ அப்படி கொடுத்துருங்க. ஏன்னா தானம் நீங்கள் வெளியே போய் யாருக்கும் தானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன் கடையை நோக்கி வரான், உனக்காக வரான், அவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி. அவன் கடவுள் மாதிரி. இப்போ அவனுக்கு ஒரு தானம் பண்ணிருந்தோன்னா அவர் என்ன பண்ணார், சின்னதாக ஷார்ட்ஸ் இவ்வளோ பெருசில் இப்போ நீங்கள் அங்கே போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் பால் சார்ந்து தானம் பண்ண சொன்னேன், சனிக்கிழமை மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மில்க் பேஸில் கொடுப்பாங்க. அப்போ அது 2ஆம் பிரான்ச் ஆயிடுச்சு. இப்போ கடை இப்போ 3ஆம் பிரான்ச் இடம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி சின்ன ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான். இப்போது 100 பேர் ஒரு நாளைக்கு கடைக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க, 100 பேருக்கு இதை கொடுக்குறோம். அதில் 50 பேர் நினைப்பான் பரவாயில்லையே, ஏன்னா தண்ணியே இப்போ ஊற்ற மாட்டேங்கிறான். நிறைய ஹோட்டலில் தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதை வாங்க தண்ணி கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி காலத்தில் நம்ம வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்குறான் ஹோட்டலில் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இது. அப்போ அதில் 50 பேர் பிளஸ்ஸிங்ஸே நல்லா இருப்பாங்க, அந்த பணம் நிற்கும் நமக்கு. இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள். அது இல்லாமல் நுணுக்கமான கோவில். இப்போ நிறைய பேர் 3 லட்சம் சிவன் கோயில் இருக்குன்னு சொல்கிறான். இந்தியாவில் 3 லட்சம் சிவன் கோயில் இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட முருகர் கோயில் இருக்குது, தெருவெல்லாம் விநாயகர் கோயில் இருக்குது. கோயிலாக நிறைய பேர் போவாங்க, நோக்கமற்று போகிறது. அல்லது எங்கே போனால் இது எப்படி பித்தம் தெளியும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் சுற்றுறது. ஆனால் பெருசாக புரோஜனம் இருக்காது. கடைசியாக முருகன் மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் பழனி போனேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க நல்லாவே இல்லை, அதுக்கப்புறம் பழனி போயிட்டு வந்தா நல்லாவே இல்லை, சண்டை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சண்டை ஆயிடுச்சு, போயிட்டு வர வரையும் சண்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆக்ஷன் சொல்லுவாங்க, எங்கிட்ட ஆக்ஷன் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, போயிட்டு வந்தாங்க ஆக்ஷன் எடுத்து அப்படிலாம். இப்போது அது என்னன்னா அவனுக்கு என்ன தேவை. இப்போது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜிலேபி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம ஜிலேபி கடையில் போய் ஜிலேபி கேட்கணும். போய் ஸ்டேஷனரி ஸ்டோரில் போய் ஒரு புத்தக நோட்டு விற்கிற கடையில் போய் ஜிலேபி ஒரு கிலோ கொடுத்து நின்று இருந்தால் ஜிலேபி வராது. அவன் நம்ம நினைப்பான் பைத்தியம் நினைப்பான். அது மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு உண்டான உங்கள் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய உங்கள் ஜாதக அமைப்பிற்குரிய உங்களுடைய பிரச்சனை அமைப்பிற்குரிய கோயிலை போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜிலேபி கிடைக்கும். நம்ம போய் நமக்கு சம்மந்தமான ஒரு ஆள்கிட்ட நின்று இருந்தால் அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ அது என்னது அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம பிரசன்னத்தில் நுனித்துல்லியமாக கண்டறிய முடியும். நான் படித்தது இளங்கலை வேளாண்மை, அப்புறம் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அதாவது தோட்டக்கலை. இதில் படிச்சுட்டு நான் இந்த ஃபீல்டு வரக்கே பிரசன்னம் தான் காரணம். எனக்கு பிரசன்னம் பார்த்தவர் எனக்கான கோயிலை காட்டின பின்னாடி நான் போய் அங்கே போய் நின்று சாமி கும்பிட்டு பின்னாடி அப்படியே நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்.
ம். ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத கொடுத்தாரு. ம். அந்த கோயில் என்ன அப்படிங்கிற பிரசன்ன நுனி துல்லியமாக தெரியும். ஆ. அது நம்ம எப்போவுமே அலைஞ்சிட்டே இருக்கிறத ஒரு ஃபஸ்ட் நிறுத்திட்டு ஃபோக்கஸ்டாக ஒரு கோயிலை பிடிச்சோம்னா அதே போதும். இந்த சுவாமியை பிடிச்சா போதும் அப்படிங்கிற பிரசன்ன ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ம். இதுதாங்க உங்களுக்கு சாமி, ம். இங்கே போங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ம். அதில் ஒரு 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 இது மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து பழனிக்காரர். பழனிக்காரர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. அது ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இது கேஸை நம்ம கிளைண்ட்டாக வந்திருந்தாங்க. அவர் குழந்தை கிடையாது, அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குலதெய்வத்தை தொலைவிட்டே இருக்கார். அப்போ நம்மகிட்ட வரார். நாங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து அவருக்கு வந்து திண்டுக்கல் பகுதியில் ஒரு பகுதியில் இப்படி ஆற்று படுகையில், திண்டுக்கல் டு வடமதுரை அந்த பகுதின்னு நினைக்கிறேன், ஆற்று படுகையில் ஒரு மரத்துக்கு கீழே மஞ்ச காம்பவுண்டில் வெளியே வந்து வெள்ளை குதிரை கருப்பண்ண சுவாமி மஞ்சள் கலர் குதிரையோட உள் வளாகத்தில் காளியம்மன் இருப்பாங்க. சுயம்பு சுவாமியாக இருக்கும், மல்லிருந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலை வச்சுருப்பாங்க. அதுவும் அவங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் சுடுகாடு இருக்கும்னு சொல்கிறோம். அதாவது நியர்பை ஏரியாவில் சுடுகாடு இருக்கும். இதுதான் உங்கள் லொக்கேஷன். நம்ம மேப் கொடுத்தாச்சு. உங்களுடைய இடத்துலேருந்து 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கும். திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசை உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் அப்படின்னு அலைஞ்சு அந்த கோயிலை பிடிச்சிட்டாரு, போய் பார்த்துட்டாரு. அவர் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தது. அவருக்கு வியப்பாயிருச்சு. நான் அப்பயே என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் ஒரு பொருள் கொடுப்பான். ஒன்று வெண்பொங்கலாகவும் இருக்கலாம், இல்லை வெறும் வெள்ளை சாதகமாக இருக்கலாம், இல்லை வெள்ளை புஷ்பமாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உணவு வருங்க, வெள்ளை பூவும் வரும் அப்படி சொல்லுவோம். அவங்க போனாங்க, அதே மாதிரி அவருக்கு பொங்கல் கொடுத்துட்டாங்க. பூ வந்துருச்சு. அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. திருப்பி வர முன்னாடி அவருடைய அந்த குலதெய்வம் தெரியல. குலதெய்வமே அவங்களுக்கு தெரியல. குலதெய்வமே தெரியல. நிறைய அவங்களும் பங்காளிலாம் சேர்ந்து சர்ச் பண்ணுறது. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் வேற கோயில் கும்பிட்றது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் இன்னொரு கோயிலை கும்பிட்றது அப்படி. இப்போ நம்மகிட்ட வந்தோம் நுனித்துலன்னு சொன்னோன்னே அவங்க போய் பார்த்து அதுக்கப்புறம் பங்காளிகள்லாம் திருப்பி வந்து மறுபடியும் ஒரு டைம் பிரச்சனை பார்த்து இதுதான் கோயில் ஊர்ஜிதம் பண்ணதுக்கப்புறமா போய் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் வழிபாடு பண்ண பின்னாடி அவருக்கு வந்து மறுபடியும் 20 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ ஆம்பளை போயிருக்கான். அவன் எனக்கு கூப்பிட்டாரு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி, ஐயா பையன் இருக்கான், ரொம்ப சந்தோஷம். அப்போ அது வந்து குலதெய்வம் வந்து நம்ம டோல் மாதிரி இப்போ வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சிம்பிளாக இளம் தலைமுறைகளுக்கு புரியணும் அப்படின்னா, ஏன்னா குலதெய்வங்கள் போக மாட்டேங்குதுங்க இப்போ பசங்க. இந்த அவுடியில் போகலாம், பென்ஸில் போகலாம். அந்த 100 ரூபா டோல் கட்டுலாம் திறக்காது, நிற்க வச்சுருவான். நீங்கள் எந்த சுவாமி வேணால் கும்பிடலாம், எந்த தெய்வத்தை வேணால் வந்து நீங்கள் வந்து என்னது தீட்சை வாங்கி கூட நீங்கள் பெரிய லெவலில் மாசாக கும்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. குலதெய்வம் கும்பலின்னு வச்சுக்கோங்க, அந்த டோல் கதவு மாதிரி தான். நம்ம ஒரு கட்டத்தில் நின்று போயிடுவோம், நம்ம பெருசாக அதுக்கப்புறம் வளர்றது கஷ்டம். கண்டிப்பாக ஐயா, நம்ம பிரசன்னத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக அது குலதெய்வத்தை நுனித்துலையுமா கண்டுபிடிக்க முடியும். அதான் சொன்னேன் இல்லையா, ஃபிகரா. ஒருத்தவங்க வந்து அப்பா அம்மாக்கே தெரியாம இருக்கும். ஒரு சில பேர் அம்மாவோட குலதெய்வத்தை வணங்குவாங்க, ஒரு சில பேர் அப்பாவோட குலதெய்வத்தை வணங்குவாங்க, ஒரு சில பேர் வந்து அப்பா வந்து சொல்லாம இருந்திருப்பாரு, இல்ல ஒரு சில பேர் சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து குலதெய்வம் தெரியாமலே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் நம்ம பிரசனம் பார்த்து கரெக்டா அந்த குலதெய்வம் எது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, அதாவது குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 தெய்வங்கள் படிநிலைகள் இருக்குன்னு சொல்றேன். அதாவது காவல் தெய்வங்கள், பிரகார தெய்வங்கள், இல்லைன்னா அந்த கம்யூனிட்டியோட தெய்வம். இப்போ ரெட்டியார் செட்டியார் அப்படின்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் கோவில் கும்பிடுவாங்க. பிள்ளைமார் அவங்க ஒன்று கும்பிடுவாங்க. அப்புறம் நாயுடுஸ்னா அவங்க ஒன்று கும்பிடுவாங்க. இப்போ அது உதாரணம் பார்த்தீங்கன்னா நாயுடு அப்படின்னு அந்த கம்யூனிட்டியில் எடுத்திங்கன்னா அவங்க வந்து பெருமாள் கும்பிடுவாங்க. இந்த பிள்ளைமார்கள்லாம் சிவனை கும்பிடுவாங்க. அப்போது இது மாதிரி 9 தெய்வங்கள். அந்த சமூகத்திற்குன்னு ஒரு தெய்வம், அந்த குலத்திற்குன்னு ஒரு தெய்வம், அந்த கோத்தரத்திற்கும் ஒரு தெய்வம் சொல்லிட்டு சுற்றுப்புகார தெய்வங்களோட சேர்த்து 9 படிநிலைகளை சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய அழிஞ்சு போய் இப்போ பெரும்பாலும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும், ஒரு மூல தெய்வம் இருக்கும். அதான் இப்போ இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு கோயிலே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பல பேருக்கு கோயிலே இருக்காது. ஏன்னா தாத்தா காலத்தில் கும்பிட்டுருப்பாங்க, அப்புறம் பசங்க வெளிநாடு போயிருப்பான், சிங்கப்பூர் அங்கங்கே இருந்திருப்பாங்க, அப்படியே அப்பப்போ வருவாங்க, கடைசி டைமில் வருவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பெருசாக கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறமா அப்படியே காலங்கள் போயிருக்கும். அவங்க வளர்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து கோயிலை பார்த்தா கோயிலே இருக்காது. இங்கே தான் இருந்ததுங்க, இந்த மரத்துக்கு இருந்து அங்கே இருந்ததுங்க, அங்கே போச்சு இங்கே போச்சு, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளாட் கட்டி வச்சுருப்பான், இல்லை ஒரு தனி டேங்க் கட்டி வச்சுருப்பான். கோயில் அளவில் பல இருக்குது. இப்போது எப்போவுமே குலதெய்வம் மட்டும் நல்லது பண்ணும், குலதெய்வம் நல்லது பண்ணாது அப்படிங்கிற கேட்டகரியில் பிரச்சனை பார்க்கும்போது சிலருக்கு குலதெய்வ கோயிலும் லெவலாக போகும்னு சொல்லுவோம் நாங்களே. காரணம் அந்த குலதெய்வமே அவங்களுக்கு சில சாவதோஷமாக இருக்கும். காரணம் அந்த குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், குலதெய்வமே சாபமாக இருக்கலாம், இல்லை குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகளில் இவங்க ஈடுபாடு அதில் நடந்து இருக்கலாம். அப்போ அது மாதிரியான தொடர்புகள் இருக்கும். இந்த குலதெய்வமே அழிஞ்சு போச்சு, கோயிலே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை எனக்கு 3 தலைமுறையாக யாரும் சொல்லலை, இல்லை எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்குது, எங்கள் அப்பாலாம் பிரிஞ்சு போயிட்டாரு, எங்கள் அப்பா சைடில் நான் ஒன்றும் பெருசாக கான்டாக்ட் இல்லை, டச் இல்லை, அங்கே போயெல்லாம் ஊரில் போய் கும்பிட முடியாது, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரசன்னம்.
அந்த பிரசன்னத்துல ஆத்மார்த்தமா நீங்க கும்பிடக்கூடிய கடவுள். இப்போ மேல்மலையூர் அங்காளம்மன் சுவாமின்னு வச்சுக்கோங்க. அந்த அங்காளம்மன் உங்களுக்கு அதான் உங்களுடைய அந்த ஒரு ஆண் தெய்வமா இருக்கும். அந்த அம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்க, பையன் இருக்கான் இல்லை பொண்ணு இருக்கு, அது கேள்வி கேட்குறாங்க, என் பையனுக்கு எப்படி நான் இந்த தெய்வத்தை அடையாளம் காட்டுறது? அந்த ஆள் தெய்வத்தை காட்ட முடியாது, இல்லை எங்கள் அப்பா இல்லை தெய்வத்தை காட்ட முடியாது. இப்போ யார் அடையாளம் காட்டுறது? அதுக்கு மாற்று தெய்வமாக பிரசனத்தில் நுனித்துலையுமே ஒரு தெய்வம் வந்து அந்த தெய்வமே சொல்லும். அந்த அதாவது நீங்கள் எந்த குலதெய்வத்துக்கு நம்ம போக முடியலையும் மனம் வருந்தி, அல்ல எந்த குலதெய்வம் நம்ம காணா போச்சுன்னு மனம் வருந்தி, எந்த குலதெய்வம் இல்லைன்னு மனம் வருந்தி கேட்குறோம் இல்லையா, அந்த தெய்வமே நமக்கு ஒரு மாற்று தெய்வத்தை பிரசன்னத்தில் சொல்லும். நீ இப்போ இங்கே பாரு உனக்கு தீர்வாகும், நீ இப்போ இவ்வளோ பிடிச்சிக்கோ நல்லா இருக்கும், நீ இப்போ இந்த மாரியம்மனை கும்பிடு, இந்த காளியம்மனை கும்பிடு, இல்லை இந்த தெய்வத்தை கும்பிடு அப்படிங்கிற அந்த நுணுக்கமான அமைப்புகள் குலதெய்வத்திற்கு மாற்று தெய்வத்தை உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகூலமே கொடுக்கும். அது சப்போர்ட்டிவா இதை போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய நம்ம அனுபவத்துல அந்த பார்த்திருக்கோம். தெய்வத்தை அவங்க குலதெய்வமா அது குலதெய்வமா பாவிச்சு கும்பிடணும். குலதெய்வத்திற்கு ஒப்பான தெய்வம், அது குலதெய்வத்தை போல நலம் தரும் தெய்வம். அதை ரெகுலரா நம்ம அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்க வந்து காட்டி கொடுத்துக்கணும். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இப்போ சமீப காலமா முருகரை சேர்த்துறாங்க குலதெய்வத்துல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமா கருப்புசாமி குலதெய்வமா இருக்குன்னா இப்போ முருகரை சேர்த்து சொல்றாங்க. இதுவே ஒரு அடையாளம் தான். இதுவே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கீங்க, குலதெய்வத்துக்கு ஒப்பா என்னோட தெய்வத்தை நீங்க நேசிக்கிறீங்க, அதுவும் நல்லது பண்ணுது, அப்போ அதை நீங்க குலதெய்வம் சேர்த்துக்கிறீங்க. இதுதான் குலதெய்வமே தெரியல அப்படிங்கும் போது பிரசனம் பார்க்கும் பொழுது எப்படி ஒப்பான தெய்வமா முருகரை நினைச்சுக்கிட்டீங்களோ அது மாதிரி அது ஒப்பான தெய்வமாக பிரசன்னத்தோட தெய்வத்தையும் நீங்க கும்பிட்டு வர நற்பலன் வரும்.